சுபாகூர் மெக்கானிக்கு பேனரை மாத்தி போட்டு ஜீனை போட்டுக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க, அவன் இவனு மரியாதை இல்லாம பேசாதீங்க. நீங்க வேணா பண்ணுங்க பம்முறீங்க முடியாதுல்ல. இந்த ஓட்ட பசங்க எவன் வந்தாலும் ரெடி பண்ண முடியாது. கிளம்பும் போதே சொன்னேன், கேட்டீங்களா? நான் சொல்றதெல்லாம் கேட்டாதானே? ஓட்ட பஸ் சொன்னா மண்டை பொளந்து விட்டுருவேன் பாத்துக்க. ஓரள வசதி பேசாதீங்க, ஊரை விட்டு தாண்ட மாட்டீங்க. யாருகிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா? யாரியா நீ? கலெக்டரா? ஓ, கலெக்டர் கிட்ட தான் பேசுவீங்களா? மெக்கானிக் கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களா? ஓர பஸ் மண்டை உடைச்சு யாரியா ஏதாச்சும் பண்ணியா? பெரிய கம்ப்ளைண்ட்டுங்கய்யா. டவுன்ல இருந்து மெக்கானிக் வந்தா தான் பண்ண முடியுங்க. யோ, வரும்போதே அவனை கூட்டு வந்துருக்கேன். இங்க வந்து சொல்றா ஐயா 60 கிலோமீட்டருங்க ஐயா. இங்க இருந்து ரோடும் வேற சரியில்லைங்க. இங்க இருந்தெல்லாம் போய் கூட்டிட்டு வர முடியாதுங்க. அவங்க வரவும் மாட்டாங்க. என்னதான் பண்றது? வழியை சொல்ல. ஒரே ஒரு வழிதானுங்க இருக்கு. சொல்லு. நாளைக்கு தான் பண்ண முடியும். என்ற கிட்ட இருக்கிறது 2 ஸ்பேனர். ஏதாவது பண்ண நான் உயர வாங்குறாங்க. என்னையா சொல்ற? நாளைக்கா? நாளைக்கு எப்படி போறது? இன்னைக்கு ஒரு நாள் தானே, இருங்க. நாளைக்கு வண்டி ரெடியானோ போய்க்கலாம். எல்லாம் உன்னால தான். கேரக முடிச்சோம். ஸ்டார்ட் ஆன வண்டியை ஆஃப் பண்ணிட்டு உயிரை என்ன தெரியும்? டேய், வேணும்டா பண்ண. என்ன வேணாமா பண்ண லப்பான்னு கத்தினுக்கிறான் பாரு அந்த ஆளு. டேய், நான் ஊருக்கு போயானும்பா, நிறைய வேலை கிடக்கு. டெய்லி இதான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு நாள் இருங்க. நாட்டுக்கோழி அடிச்சு பள்ளிப்பாளையம் சமைச்சு கலைக்கு சாப்பிடுங்க. யாரு நீங்க? நீங்க சமைச்சு போட சாப்பிட்டுதான் கை கமக்கமான மணக்குதே. ஒரு ராத்திரி தானுங்க சம்பந்தி. ஏங்க அவட்ட ஏன் கேக்குறீங்க? சும்மா இருக்க மாட்டீங்களா? நிறைய வேலை கிடக்குங்க, போயானு. நானு மாப்பிள போகணும்னா எப்படி போறது? இந்த ரேட்ல கடல்ல போவீங்க? புரியாம பேசி நானே சைவம் செஞ்சு கொடுத்துட்டோம்னே மனசு கஷ்டப்பட்டு இருக்கேன். அசைவம் செஞ்சு அசத்து போய் அசத்தி. மயில்சாமி, கோழியை பிடிச்சு கூட்டில அடப்பா. வேலை ஆக வேண்டிய வேலையை பாரு. சரி மாமா. ராதா, ஏசியை போட்டு மாப்பிளை உள்ள உட்கார வை. நிக்காரு பாரு. உள்ள போங்க மாப்பிள. உள்ள போங்க. எல்லாரும் உள்ள போங்க. வாங்க உள்ள எல்லாரும். ஒரு நாள் தானங்க. இங்கனக்குள்ள ஒரு கடை இருக்கு. எது? இந்த ப்ளூ கலர்ல காட்டுதுல, ஆனா சுத்திட்டா வரணும் போல. தம்பி நில்லு. பைக் இருக்கு. நம்ம சுப்பையாட்ட இருக்கு. ஆனா சுப்பையா எங்க இருப்பான்னு தெரியலையே. சரிதான். சைக்கிள் இருக்கா? இருக்குங்க. பஞ்சரா பை கிடக்கு. பஞ்சர ஓட்ட கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஆத்திர அவசரத்துக்கு என்ன பண்ணுவீங்க? அட நடந்து போக வேண்டியதா. டக்கு டக்குன்னு போனோமா வாங்கணுமான்னு. உங்களுக்கு தான் வாங்கணுமா? இவன் வேலைக்கு ஆக மாட்டான். வா, நான்சென்ஸ். இந்த நேரத்துல மேப்பதுக்கு பாக்குறாங்க ரெண்டு பேரும். டேய், இங்க வா. டேய் பாரு, எனக்கு எதுவும் சரியா படல. உங்க அப்பா வீட்டு ஆளுங்க ஒரு நாள் இருக்க வச்சதுக்கே அது சரியில்லை இது சரியில்லைன்னு குத்தம் கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு நாள் இருக்க வச்சோம் உன் கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிடுவாங்க. அம்மா, இவங்கெல்லாம் பாக்குறதுக்கு தான் அப்படி. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ என்னவோ சொல்ற. கடவுள் தான் உன்னை காப்பாத்தணும். போ 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 போ. ஹலோ. எப்படி போச்சு என்கேஜ்மெண்ட்? நல்லபடியா முடிஞ்சது. வீட்டுக்கு வந்தாச்சா? இல்ல, பஸ் ரிப்பேர். ஓ, இப்போ என்ன பண்ண போறீங்க? தெரியல. பஸ் மெக்கானிக் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நாளைக்கு கிளம்பிடுவோம். ஓ, ஓகே. பாத்து பத்திரம். ஒரு நிமிஷம். சொல்லு. நீயும் புருஷனும் சேர்ந்து நின்று ஒரு போட்டோ எடுத்தீங்களே கல்யாணத்துக்கு முன்னாடி, அது பேர் என்னது? ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட். ஏன் கேக்குற? ஓகே, பை. நீ சாப்பிட்டியாமா? வேணாம். என்ன சம்பந்தி, சாத்தி நல்லா தூங்குனீங்களா? நல்லா தூங்கணும் சம்பந்தி. நல்ல பெரிய வீடு, காத்தோட்டமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருந்துச்சு. இல்லடி, இனிமேதான் இவன் வேற என்ன பாத்துட்டே இருக்காண்டி. காஃபி எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ணுவீங்க தம்பி? பொசிக்காச்சுல, அப்படியே கோழிய சின்னதா நகைக்கண்ணு மாதிரி அப்படியே கட் பண்ணி வச்சுக்கணுங்க. வச்சுக்கிட்டு நம்ம விறகடுப்பு இருக்குல்லங்க, அதுல சட்டியை வச்சு நல்லெண்ணெய ஊத்துனதுக்கு அப்புறம் அப்படியே சின்ன வெங்காயம் நல்லா 1/2 கிலோ எடுத்து எண்ணெயில போட்டுறணுங்க. பொன்னிறமா வெங்காயம் வந்ததும் விதை எடுத்து 20 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுறணும். தேங்காய் சீருக்கு பாருங்க, அதை மேல அப்படியே தூவி விட்டு 10 நிமிஷத்துல இறக்கி அரிசி பருப்பு சாதத்தோட அப்படி குழஞ்சு சாப்பிட்டோம்னு வைங்களேன். ஆஹா, ஐயோ, அப்படி சாப்பிட்டு படுத்தலாம். இங்கேயே நோகாம சமைச்சிடணும். இந்த மசாலா எல்லாம் அரைச்சு ஊத்திர கூடாதுல்ல. குரு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? அது நீ கேட்குற ஹெல்ப்பை பொறுத்து. சரி, நீயா ஒரு போட்டோ ஷூட் பிளான் பண்ணி அவட்டையும் என்கிட்டையும் கேட்குற மாதிரி கேளு, நானும் ஒத்துக்கிறேன். போ. அன்னைக்கு பஸ்ஸில் குடும்பத்தோட அவமான பார்த்துனீங்க. ஏய் போடா, போயிட போறா.
போ. அப்போ ஒரு டீலு, ஆ கல்யாணத்துக்கு நான் தான் போட்டோ எடுப்பேன். சரி. அதெல்லாம் பண்ண முடியாதுடா. ஆ? புரிஞ்சுக்கோ, பண்ண முடியாதுடா. ஆமாண்ணா, கல்யாணம் பண்றது கஷ்டம். பண்றதுக்கு இங்க என்ன இருக்கு? ஏதாவது இருந்தா அதெல்லாம் பண்றதுக்கு. அண்ணா ஃப்ரேம் வச்சா அப்படி அல்வா மாதிரி இருக்குண்ணே. தற்குறி மாதிரி பேசாதடா. இங்க இதுல வச்சு என்னடா பண்றது? ஏனுங்க என்ன பிரச்சனை? இல்ல போட்டோ ஷூட் எடுக்கணும்ன்றான். இந்த ஊர்ல என்னென்ன போட்டோ எடுப்பீங்க? தம்பி என்ன இல்ல, இங்க கோயில் இருக்கு, குளம் இருக்கு, ஆறு இருக்கு, அருவி இருக்கு. பொண்ணு மாப்பிள்ள இல்ல. உங்களுக்கு மாப்பிள்ள தானே? ஆமா. மாப்பிள்ள வாங்க, மாப்பிள்ள ஒரு நிமிஷம் வாங்க. அம்பியா வாமா வாமா, இங்க வாமா. ஏதோ போட்டோ ஷூட் எடுக்கணுமா? தம்பியோட 2 பேரும் போயிட்டு வாங்க. இல்ல எதுக்கு வேணாம்ல. மாப்பிள்ள ஏன் தயங்குறீங்க? உங்க பொட்டாட்டி போங்க, கூட்டி போங்க, வீடியோ எடுங்க, போட்டோ எடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, போங்க. என்ன வேணா பண்ணுங்களா? தம்பி வேற ஏதாவது உதவி வேணுமா? லைட் பிடிக்கணும், அவன்கிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான். பிடிச்சிடலாம், பின்னிடலாம். நைட்டு பூரா ஒரே கொசுக்கடி, தலாணி வேற இல்லாம சொலுக்கு பிடிச்சிக்கிச்சு. மாப்பிள்ள இங்கேயா? ஓ ஐடியா. ஏனுங்க அதை பாருங்க. என்ன கொக்கா? அட கொக்கு இல்லங்க, கோழிங்க. கோழியா? இத்தனோண்டு இருக்கு. அட கோச்சக்கறிங்க. கோச்சக்கறியா? இத மட்டும் சூப் வச்சு குடிச்சீங்க வைங்களேன், கழுத்து சுளுக்கு இல்ல உடம்பு சுளுக்க மொத்தமும் போயிடும். சாப்பிட்டு பாருங்க, நாக்கிலே நிக்கும். ஆமா ஆமா ஆமா, இந்த வீட்டுல கறி குழம்பு சாப்பிட்டது இல்லையே, அதுலயும் கோழிக்கறி குழம்பு ஆமேருதான். ஏய் புரோக்கரு, நாங்க கோழிக்கறியே தின்னதில்ல பாரு, புள்ளத்தன அவ்வளவுதான். இந்த வீட்டுல நண்டு சிண்டு கெல்டு கட்டை 40 பேர் இருக்காங்க. அதுக்கு இந்த ஒத்த கோழி வச்சுட்டு கோச்ச கோழி பில்டப் பண்றியா? ஏங்க பில்டப்லாம் பண்ணலங்க, நாங்க கறி சமைச்சாலே ஸ்பெஷல், அதுவும் உங்களுக்கு சமைச்சா எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலுங்க. அடேங்க அப்பா. யோ கறின்னா என்னன்னு தெரியுமா? ஒத்தாட்ட உசுரோட உரிச்சு அதுல தலைக்கறி, குடலு, மூளை ரோஸ்ட், எண்ணெய் சுக்கா, ஈரல், நல்லி எலும்பு சூப்பு, நெஞ்செலும்பு, இப்படி விதவிதமா சாப்பிட்றதுக்கு பேர் தான் கறி. சாப்பிட்ருக்கியா? யோ இந்த மாப்பிள்ள மாதிரி எல்லாம் சும்மா கிடைச்சிடாது, செலவு பண்ணணும். கல்யாணம் காட்சினா நல்லா செலவு பண்ணணும், புரியுதா? போ, என்னமோ ஒத்த கோழியை வாட்டிட்டு வந்து ஆட்டிட்டு போறேன். ஆளப்பாரு. வாமா. நீ என்னப்பா? சொன்னது சரிதான். இவங்கெல்லாம் பேசி என்னோட கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க போல. நான் தான் நேத்தே சொன்னேன்ல உங்ககிட்ட, நீ தான் கேட்கல. அதெல்லாம் எல்லாத்தையும் கிளப்பு. குரு ஏதோ போட்டோ ஷூட் எடுக்கணுமா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி போ. என்ன ட்ரை பண்ண ராம், வந்து நில்லு. இப்படி கை வச்சுக்கோ, சரியா? ஏய் உள்ள வாடா. ஏய் என்ன அண்ணே? சிப்ப இப்படி சூப்பர் போஸ் பண்ணுங்க பண்ணுங்க. வேணாடா. வேணாமா? கை போடுங்க தோல் மேல. ஏங்க அப்படி இல்லைங்க, இப்படி போடுங்க. நைஸ், சூப்பர். 2 பேரும் சரிங்க, சூப்பர். நெக்ஸ்ட் 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 டைட்டானிக். 2 பேரும் கிட்ட வாங்க, க்ளோஸ் ஆவாங்க. அப்படியே கண்ணை பாரு, கிட்ட வா. நெத்தியும் ஒன்னா இருக்கணும். அப்படியே சூப்பர். இப்ப 2 பேரும் கண்ணை மாத்தி மாத்தி பாத்துக்கோங்க. ஒருத்தரோட கண்ணு ஒருத்தர பாருங்க, பாருங்க சீக்கிரம் பாருங்க. ஏங்க கண்ணை பாருங்க. கண்ணை பார்க்க சொல்றாங்க. டேய் இருடா, இன்னும் 2 ஷாட் தான் எடுத்துறா. இருடா. என்னடா ஆச்சு? தெரியலையே. ஏமா நல்ல தனமா எடுத்தேன். உன்னை வச்சாத 2 போட்டோ பாத்துக்கலாம்டா. லிப்பு லாக் எல்லாம் பிளான் பண்ணனே. அவனுக்கு தான் லாஸ், நமக்கு தான்.